ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி, விரையாதிபதி. நீங்கள் நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபாடு நிறைய இருக்கும். ஆன்மீக பயணங்கள் நிறைய செய்வீங்க. அதுவும் உங்களுக்கு அந்த ஏஜ் அந்த ஒரு அபவ் 40, 50, 60, 70 அப்படின்னு நிறைய ஆன்மீக பயணங்களாக எடுத்துப்பீங்க. நீங்களே வேலை பார்க்கும்போது அழகாக போயிட்டு வருவீங்க. இல்லைன்னா உங்கள் பையன் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பார். இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு பென்ஷன் வரும், அதை வச்சுன்னு போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரிலாம் ஒரு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். அந்த வகையில் 5-12 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்கள் ஜென்மராசியில் இருந்தார். ஏகப்பட்ட குழப்பத்தை சந்திச்சிங்களா? ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் இருந்தேன்னு குருவோட பார்வை விழுந்தது. நீங்கள் சமாளிச்சிருக்கணும், ஆனால் முடியல. ஏன் அப்படின்னா சனி பகவானோட 10வது பார்வையும் விழுந்திருந்தது. உத்தியோகத்தில் பரபரப்பாக இருந்தேள். ஏன் ஆன்மீக பயணங்களே பரபரப்பாக இருந்தேள். ஒரு ரெஸ்ட்லெஸ் ஜேர்னின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி இருந்தது. சரி, உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்லை, ஆனால் ஒரு டென்ஷன்லேயே தான் போச்சு. குடும்பத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. சுபகாரியங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது. சந்தோஷம் வந்து வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்தாங்க, பரவாயில்லை. அந்த வகையில் இந்த ஜென்மராசியை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடம்ங்கிறது அற்புதம். லக்னத்துலேருந்து 2ஆம் இடம் இருந்தால் தான் செவ்வாதோஷம். ஆனால் இப்போ நம்ம கோச்சாரப்படி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவரவில் இருந்து வந்த ஏற்றம் இறக்கம் அதெல்லாம் சரி பண்ணி ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்படியே ப்ளஸ் லிஃப்ட் தூக்கி விடுவார். பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதுமாரி தனுசு ராசி என்பவர்கள் வாக்குறுதிகளே கொடுக்க மாட்டீங்க. இதை நான் பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணிக்க மாட்டீங்க. கமிட்மெண்ட்டே கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை முடித்து கொடுப்பீங்க. அந்த வேலையில் இந்த கமிட்மெண்ட் கொடுக்குறவங்கெல்லாம் அற்புதமாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். அதுமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக இருக்கும். சிறுடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக வந்து சேரும். நல்லபடியாக கிடைக்கும். 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் பாக்யாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது தந்தையாரின் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்வீர்கள். அதுமாதிரி தந்தை வழி உறவினர்கள், பெரியப்பா, சித்தப்பா, அத்தைமார்கள், மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள், இவங்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுமாதிரி பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாகப்பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் வரும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மறைந்து ஒரு சில வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். மறைந்து அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, இந்த வேலையை என்னால் செய்ய கொடுக்க முடியுமோ முடியாதுன்னு. திடீர்னு பண்ணி ஏதோ ஒரு வேலை வரும், டக்குன்னு முடிச்சு அதற்குண்டான ஒரு உயர்வினை நீங்கள் பெறுவீர்கள். அதுமாதிரி நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு தனலாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் உறவினர்கள் மூலமாக ஒரு நன்மைகள். அதுமாதிரி உறவினர்களை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க. சந்தோஷமான ஒரு காலகட்டம். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 5-12 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக ஒரு நன்மைகள், குழந்தைகளின் மூலமாக ஒரு செலவுகள், எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள். அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம், சந்தோஷம். அவங்களோட பொருளாதாரம் நல்லபடியாக முன்னேறிடும். ரொம்ப நாளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் சேல் ஆகலை, எந்த பிளாட்டும் சேல் ஆகலை. டக்கு 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 டக்குன்னு அடுத்த சேல் ஆகும். அந்த பணத்தை கொண்டு போய் கடன் அடைப்பீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தொகை கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு வேறு இடம் வாங்கலாமாங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவளுக்கு ரொம்ப பெரிய முன்னேற்றம். அதேமாதிரி ஆன்மீக பயணங்களுக்காக சிறிய அளவில் செலவுகளை மேற்கொள்வீர்கள்.
வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். அப்போ தான் மருத்துவ செலவுகள் வராது. இல்லைன்னா அது அனாவசியமான செலவு அது வரும். செலவு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது இல்லை. அதனால் கவனமாக இருக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. அடுத்தபடியாக செவ்வாய் பகவான், நேரம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு செவ்வரளி மாலை இல்லைன்னா ரோஜா பூ வாங்கி கொடுங்க. இல்லைன்னா சாமந்தி வாங்கி கொடுத்துட்டு நெய் தீபம் போடுங்க. முடிஞ்சால் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. குங்குமத்தை வாங்கி கொடுத்து இந்த குருக்கள் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, அது ஐயர், அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அந்த சுவாமி அந்த மாதிரி குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா நிறைய குங்கும அர்ச்சனை துர்கைக்கு தான் பண்ணுவார். ஆனால் இந்த முருகப்பெருமான் இரத்தத்திக் அதிபதி, செவ்வாய் பகவானின் தேவதை. அதனால் முருகப்பெருமானுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.